நன்றாக இறைவன் என்னை படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. சமீபத்துல என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவருடைய ஜோசியக்காரர் சந்தனாபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பரிகாரம் பண்ண சொன்னாராம். இவரும் போய் பண்ணிட்டு வந்திருக்கிறார். பண்ணிட்டு வந்து என்கிட்ட கேட்டாரு. நானும் போய் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னாரு. நான் கேட்டேன் என்ன பண்ணீங்க அப்படின்னு. சந்தனாபிஷேகம் பண்ண அப்படின்னு. எங்கே அந்த சந்தனத்தை காட்டுங்க அப்படின்னு. கடைசியில பார்த்தா தெரியுது அது சந்தனம் இல்லை, அது எங்கோ பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கு. இன்னைக்கு முக்காவாசி அப்படித்தான் நடக்குது. நீங்க கோயிலுக்கு போய் சந்தனம்னு வாங்குறீங்கல்ல, நெல்லைக்கண்ணன் ஐயா சிரிச்சுட்டே சொல்லுவாரு, சாமிக்கும் தெரியும் ஐயருக்கும் தெரியுது 2 சந்தனமே இல்லை அப்படின்னு. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய சமயத்துல செய்யன்னு சொன்ன அத்தனை விஷயத்துக்கு பின்னாடியும் ஆழமான அறிவியல் நுட்பம் இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், உங்க வீட்டில் மாந்தலை கட்டுங்கன்னு நம்மளுடைய சமயத்துல சொல்றாங்க. தினமும் வீட்டில் மாந்தலை கட்டணும், விசேஷம்னா மாந்தலை கட்டணும். எதுக்கு மாந்தலை கட்ட சொல்றாங்க? 2 விஷயம். ஒன்று, காற்றை சுத்திகரம் பண்ணி உள்ள அனுப்புறதுக்கு.